பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 17வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், வசனங்கள் 12 முதல் 16 வரை. மனுப்புத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பது இல்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை. பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவது இல்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். பின்னும் சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும்போது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நீதியும் செய்து, துன்மார்க்கன் தான் வாங்கின அடமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவது இல்லை. அவன் நியாயமும் நீதியும் செய்தான், பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு என்றார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பாவுடைய வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களுடைய தப்பிதங்களை உணர்ந்தவர்களாக, எங்கள் தவறுகளை நாங்கள் அறிந்தவர்களாக தேவருடைய சமூகத்திலே நாங்கள் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு மீண்டும் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு எல்லா விதத்திலும் நீதியும் நியாயமும் செய்யும்படியாக இருக்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா. தகப்பனே, எங்களுக்கு இறங்குவீராக ராஜா. எங்களுடைய மரண பரியந்தமும் தகப்பனே நாங்கள் உமக்கு உண்மையுள்ளா இருக்க கிருபை தாங்க. நாங்கள் செய்கிற கிரியைகள் வைத்துதான் எங்களுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு. ஆமீன். அதை உணர்ந்தவர்களாக தகப்பனே எல்லா விதத்திலும் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு பாவம் செய்யாதபடிக்கு நீதிமான்களாய் இருக்க தேவாதி தேவன் எங்களுக்கு அனுகிரகம் புரியுங்கப்பா. எங்கள் சுய பலத்தினால முடியாது என்றாச்சா. தேவரீர் உடைய ஒத்தாசையின் கரம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நித்தமும் எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்களை போதித்து வழிநடத்தும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா. அமீன் தகப்பனே, நித்திய காலமாக தேவ சமூகத்திலே நாங்கள் ஜீவிக்க கர்த்தாவே எங்களுக்கு அனுகிரகம் புரிவீராக. அமீன் பிதாவே, நித்தியமான வாழ்வை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டுமே கர்த்தாவே. அழிவும் மரணமும் இல்லாத ஒரு நித்தியமாக யுக யுகமாக தேவ சமூக நாங்கள் வாசம் பண்ணும் மகா பாக்கியத்தை எங்களுக்கு அருள் செய்யுங்க ஏசப்பா. கர்த்தாவே இறங்குவீராக ராஜா. இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் கொஞ்ச நாட்கள் மாத்திரமே, அது அழிந்து போகும் தகப்பனே. அழியாத நித்தியமான வாழ்க்கை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும். இதோ உம்முடைய வசனத்தின்படியே தகப்பனே எல்லா விதத்திலும் நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உம்முடைய கட்டளையின்படி நாங்கள் செயல்படும் பொழுது நியாயமாய் நீதியாய் நடந்து நீதிமான் என்று பெயர் எடுத்து தகப்பனே உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆமீன் பிதாவே, அந்த பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வீராக ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எப்பொழுதும் எச்சரிக்கையாய் இருக்கவும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு உண்மையாய் இருக்கவும் கிருபை தாங்க தகப்பனே. மக்கு நன்றி. இவ்வேளையில ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்தருளும், பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகட்டும் ஐயா தகப்பனே. தேவாதி தேவனாக நீர் விற்றிருப்பீராக, நீர் ஆளுகை செய்வீராக. எங்களை உருவாக்கின சிருஷ்டிகர் நீர் ஆண்டவரே. ஆமீன். உமக்கு மாத்திரமே எங்களை ஆளுகை செய்யறதுக்கான அதிகாரம் உண்டு. கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உங்க சித்தத்தை எங்களுக்குள்ள நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மூலியமா நிறைவேற்றுவீராக தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி பிதாவே. உம்மை நாங்கள் பற்றி கொண்டிருக்கவும் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரத்தக்கதான கிருபை தருவீராக. உலகத்திலே எல்லா இடங்களும் நிரம்பி இருக்கிற மாயைகளிலிருந்து முற்றிலும் ஆண்டவரே எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் கால்கள் அதில் இடராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்கள் கண்கள் அதில் மயக்கம் கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஆமீனப்பா. எங்கள் இருதயத்தை கர்த்தர் நீர் காத்துக்கொள்வீராக. எப்பொழுதும் வசனத்தினால் வேலி அடைக்கப்படுவதாக தகப்பனே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என்றாச்சா. உமக்கு கொடி ஸ்தோத்திரங்கள். எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவாதி தேவன் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்.
கிருபையுள்ள கருத்துக்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் எங்கள் இந்திய தேசத்தை ஐயா உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்தருளும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. விளை நிலங்களை ஆசீர்வதிங்க ஐயா, நீர் நிலைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. வறண்ட நிலங்கள் எல்லாம் அப்பா இயேசுவின் நாமத்தில் செழிப்புண்டாகட்டும் என் தகப்பனே. களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பீராக. அதிகாரிகளுக்கான ஞானத்தை கொடுங்கப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரை விளை நிலங்களை பாதுகாக்கவும் அதை ஏற்ற வழியில் சேமித்து வைக்கத்தக்கதான ஞானத்தை அருள் செய்வீராக ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இரக்கமாயிருந்தலும் தகப்பனே. அப்பா பிதாவே, உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறியத்தக்கதான கிருபை நீங்க தருவீராக. தேவாதி தேவன் இரக்கமாயிருப்பீராக. உம்முடைய வருகைக்கான எல்லா அடையாளத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபத்திற்கு ஆண்டவரை நாங்களும் ஆயத்தப்பட்டு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தவும் அந்த மகாபாக்கியத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அருள் செய்வீராக. தேவாதி தேவன் இறங்குவீராக. நாங்கள் ஒருபோதும் அசந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி, விழித்து இருக்கவும் கர்த்தாவை பற்றுகிற பயத்தோடு இருக்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா. தேவாதி தேவன் இறங்குவீராக. வெளியிலே சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவங்களுக்கு அருள் செய்யுங்கப்பா. அப்பா உடைய சித்தத்தின்படி அவங்களுக்கு இறங்கி மன்னிப்பீராக. மீறுதல் குறை குற்றங்களை மன்னித்து ஆண்டவரை உடைய அற்புதத்தை செய்யுங்க. உடைய அடையாளத்தை அவர்கள் மீது வைத்தருளும் என் தகப்பனே. தேவாதி தேவன் நீங்க தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. யெகோவா ரஃபாவாக சுகம் தருகிற தேவனாய் இந்த பிள்ளைகளை பலப்படுத்தியருளும், கண்ணீரை துடைத்துள்ளும் என் ஆண்டவரே. புதிய வாழ்க்கையை அவர்கள் உருவாக்கி தாங்க ஏசப்பா. தேவரீர் இறங்குவீராக. வழிவாசலை திறந்துடும் அப்பா. எல்லா விதமான அடிமைத்தன வாழ்வில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு விடுதலையை தேவன் கட்டளையிட்டருளும் என் தகப்பனே. அமீனப்பா. எங்கள் விடுவிக்க ஒருவருமே இல்லை என்று ஏங்கியிருக்கிற அந்த பிள்ளைகளோட உள்ளத்தை அறிந்திருக்கிற தேவன் நீர் இறங்கி அவர்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவே. அப்பா பிதாவே, இறங்கி அந்த பிள்ளைகளுக்கான மறுவாழ்வு உண்டாகட்டும். தேவனை பற்றுகிற பயத்தோடு இருக்கட்டும் என் ஆண்டவரே. நன்றி இயேசப்பா, நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் இருப்பதாக. உடல் ஆரோக்கியத்து பலத்தையும் பாதுகாப்பையும் தேவன் அருள் செய்வீராக. ஞானத்தினால் நிரப்புங்க. தெளிந்த புத்தியை தேவன் அருள் செய்யுங்கப்பா. கர்த்தாவை சரீர சுகத்தையும் பலத்தையும் அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். எல்லா கேள்விகளுக்கும் தகுந்த பதில் எழுதக்கூடிய கிருபை தாங்க இயேசு சுவாமி. எல்லா பயத்தினாவி கலக்கத்தினாவி பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் என்ன ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ சமாதானம் உங்கள் சிந்தனை ஆழ கடுவது. கர்த்தாவே, நீர் இறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அருளும். நல்ல மதிப்பெண்கள் எடுக்கத்தக்கதான கிருபை அருள் செய்யுங்கப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என்றாச்சா. இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.